மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் முதல் முறை சந்தித்த போதே கூட்டணி குறித்த அறிவிப்பை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிடாதது ஏன் என நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். சென்னையில் நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் செயற்பாட்டு அறிக்கை வெளியீட்டு நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த சீமான், முடிவெடுக்க முடியாத தத்துவ நிலைப்பாடற்ற ஒரு தலைமையாகவே விஜயகாந்தை தாம் பார்ப்பதாகவும் கூறினார். மக்கள் நல கூட்டணியோட போய் சேர்றதுக்கு எதுக்கு இந்த சவ்வா இழுத்துற அன்ற அளவுக்கு இழுக்கிறது? நீங்க மகளிர் மாநாட்டில் என்ன சொன்னீங்க? தனிச்சுதான் போட்டி. நான் தெளிவா சொல்லிக் கொள்கிறேன் மக்களே அப்படின்ட்டு. இப்ப எதுக்கு எல்லாரும் புலிக்கு பயப்படுறவங்களாம் நான் கீழே படுத்துக்கிறேன், எல்லாரும் என் மேலே ஏறி படுன்ற மாதிரி ஒரு கூட்டணி, மக்கள் நல கூட்டணி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருந்துச்சு. இப்ப எதை முன்னிறுத்தி தேர்தலை சந்திப்பாங்கன்னு தெரியலையே. இந்த மக்கள் நல கூட்டணியோட சேரணும்னு முடிவெடுத்துட்ட திரு விஜயகாந்த் அவர்கள், இந்த 4 மதிப்புமிக்க தலைவர்களும் அவர் வீட்டில் போய் ஏற்கனவே அவர் அலுவலகத்தில் சந்திக்கும் போதே முடிவெடுத்திருக்கலாமே. இப்போ முடிவெடுக்க முடியாத ஒரு தடுமாற்றமுள்ள ஒரு தத்துவ நிலைப்பாடு அற்ற ஒரு தலைமையை தான் நான் பார்க்கிறேன்.